தீய சக்தி திமுகவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? தீய சக்தி திமுக என்று மேடைதோறும் முழங்குவார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் 13 வருடங்களும், ஜெயலலிதா 10 வருடங்களும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடவில்லை. திமுக மீது மக்களுக்கு அத்துணை வெறுப்பு இருந்தது. இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவின் இடத்தை பிடித்துவிட்டது. தமிழகத்தில் இன்னொரு தீய சக்தி தோன்றிவிட்டது என்றே சொல்லலாம். கடந்த 2 வருடங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன. கொடிக்கம்பம் நடுவதிலிருந்து, பேனர்கள் வைப்பதிலிருந்து எல்லா விஷயங்களிலும் தேவையான அனுமதிகளை அவர்கள் முறையாக பெறுவது கிடையாது. நெறிமுறைகளையும் பின்பற்றுவது இல்லை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விசிகாவினர் வன்முறையில் ஈடுபடுவதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து ஜாதி வரியை பரப்புவது போலவும், மதவெறியை தூண்டுவது போலவுமே நடவடிக்கைகள் இருக்கின்றன. கடைகளில் கட்டாய வசூல் சந்தா செய்கிறார்கள். சந்தா கொடுக்கவில்லை என்றால் அடி உதை. கடைகளில் காசு கொடுக்காமல் பொருட்களை வாங்குவதும், காசு கேட்டால் அடிப்பதும் வழக்கமாகி உள்ளது. நெடுஞ்சாலைகளில், சுங்கச்சாவடிகளில் பணம் கேட்டாலும் அடி, காரை நிறுத்த சொன்னாலும் அடி. சுங்கச்சாவடிகள் விசிகாவினரால் தாக்கப்பட்டு சேதமடைவதை நாம் காண முடிகிறது. இவை அனைத்தும் அவ்வப்போது பத்திரிகைகளிலும் வீடியோக்களிலும் நாம் பார்ப்பதுதான். சென்ற ஆண்டு தேனி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு விசிகா தலைவர், மக்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டு போட்டிருந்த சட்டையை கழட்டி போலீசாரை மிரட்டும் வீடியோவை நாம் பார்த்தோம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அனுமதி பெறாமல் பேனர் வைத்ததால் கிராமமே கலவர நிலைக்கு தள்ளப்பட்டது. காவல்துறையினர் தலையிட்டு அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டிய அவசியத்துக்கு உள்ளானார்கள். இதுபோன்று எத்தனையோ சம்பவங்களை நாம் உதாரணமாக கூற முடியும். சென்ற வாரம் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞரை இவர்கள் போட்டு தாக்கியது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு அராஜக செயல். அதுவும் காருக்குள்ளிருந்து திருமாவளவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே இது நடக்கிறது என்றால், இந்த கட்சியினரின் அராஜகத்தை தடுக்க திருமாவளவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். பலத்த கண்டனங்களுக்கு பிறகு திருமாவளவன் விளக்கம் அளிக்க முயற்சி செய்வதும், ஆனால் அவருடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்பதும், வழக்கறிஞரை தேவையில்லாமல் அடித்ததும், அவருடைய வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு சேதப்படுத்தியதும் வீடியோக்களில் பதிவாகி உள்ளன. அன்று திருமாவளவன் தொண்டர்கள் செய்தது 100க்கு 100 அராஜகம் மற்றும் தேவையில்லாத செயல். அதற்கு திருமாவளவன் குறைந்தது ஒரு முறையாவது வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனால் திருமாவளவன் செய்ததோ நேர் எதிரானது. வழக்கறிஞர் எங்களை முறைத்தார், அதனால் கோபம் கொண்ட என் தொண்டர்கள் அவரை லேசாக தட்டினாங்க, அவர்கள் நன்றாக அடி கொடுக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று இந்த விஷயத்தை நகைச்சுவை போல பேசியது வேறு வருத்தத்துக்கு உரியது. திருமாவளவன் சற்று மனசாட்சி இல்லாமல் பேசுகிறார். ஒரு அரசியல் தலைவராகவும் மக்களின் பிரதிநிதியாகவும் இருப்பவருக்கு இது அழகல்ல, பண்பல்ல. தொடர்ந்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. சென்னையில் ஏர்போர்ட் ராமமூர்த்தி தாக்கப்பட்டார். ஆனால் தாக்கப்பட்டவரையே கைது செய்தது மாநில காவல்துறை. தாக்கியவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள். இதுதான் திராவிட மாடலின் சட்டம் ஒழுங்கு. மதுரையில் இன்று ஒரு திமுக பேச்சாளர் பிரதமரின் வாகனத்தை முற்றுகையிடுவோம் என்று வெளிப்படையாக மிரட்டல் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவரால் மட்டுமல்ல, அவருடைய தலைவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு தெரிந்தாலும் கட்சியினர் இவ்வாறு மிரட்டுவதை திருமாவளவன் ரசிக்கிறாரா? இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? தொண்டர்களை கட்டுக்குள் வைக்க தெரியவில்லை என்று நடிகர் ஜோசப் விஜயை குற்றம் கூறும் திருமாவளவன் தன் கட்சியினரை எப்படி வைத்திருக்கிறார்? அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற எழுச்சி பாடலை கொள்கை பாடலாக வைத்திருக்கும் திருமாவளவனிடம் நற்பண்புகளை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்பது சிலரது கருத்து. எழுச்சி பாடல்களை கொள்கை பாடலாக வைத்துக் கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் தலைவனுக்கு தலைமை பண்புகள் வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். இது போன்ற தொண்டர்களை வைத்துக் கொண்டு திருமாவளவன் மக்களின் வெறுப்பை மட்டுமே சம்பாதிக்க முடியும், வாக்குகளை அல்ல. இது போன்ற தொண்டர்கள் திருமாவளவனின் அரசியல் தோல்விக்கு காரணமாவார்கள். நாளைய சரித்திரம் இதை உறுதிப்படுத்தும்.